ஹாய், தீபாவளி ஸ்பெஷல் பண்ணுறேன் எங்கள் வீட்டில். சாமி பூஜை என்னென்ன செஞ்சுருக்குன்னு பாருங்கள். கடையில் காமிச்சு வச்சுட்டு பாருங்கள். சாமி பூஜை அறை, குட்டி பூஜை அறை தான். சிலாப்பில் தான் வச்சு சாமி கும்பிடணும். கறி குழம்பு, இட்லி. தெரிய மாட்டேங்குது, கை மறைக்குது. கை மறைக்கத்தான் தெரியும். இடுக்கு மடுக்குவான இடம். போதும் போதும் எடுத்துட்டு போகிறோம். சோமாசு, அதிரசம், முறுக்கு, வடை, இதுதான் எங்கள் வீட்டில் செஞ்சது தீபாவளிக்கு. ஸ்வீட்ஸு வாங்கிட்டோம். எல்லா ஸ்வீட்ஸும் செய்கிறதுக்கு டைம் கிடையாது. ஒவ்வொன்றா செஞ்சுருக்கலாம். செஞ்சால் ஒவ்வொரு ஸ்வீட் செய்யணும், ஒவ்வொரு நாள் ஆகிடும். அதனால் ஸ்வீட் மட்டும் பாக்ஸில் இருக்கிறது மட்டும் வாங்கிட்டு மிச்சம் வீட்டிலே செஞ்சுருங்க. பாருங்கள், நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்லேயும் தீபாவளி கொண்டாடிங்களான்னு பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எது இருந்தாலும் 10 நிமிஷம் எடுக்க முடியாது. பாருங்கள், நாளையே ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாமே செஞ்சோம். தீபாவளி வந்தாடியே வேலை தான். ஒரு 2-3 நாளைக்கு முன்னே எல்லாத்தையும் அரிசி கழுவணும், காய வைக்கணும், அது மாதிரி ரைஸ் மில்ல அரைக்கணும். அதெல்லாம் செய்து ரொம்ப ரிஸ்க்கான வேலை. முறுக்கு செய்கிறது, சுகமாசம் செய்கிறது எல்லாமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யணும். அதனால் மொதல் நாளே ரெடி பண்ணால் தான் எல்லாம் மொதல் நாளே எல்லாம் வச்சு அரைச்சி கிரிச்சி ரெடி பண்ணிட்டோம்னா தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னே மாவெல்லாம் அரைச்சாந்து மொதல் நாளே செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணால் தான் மறுநாள் எந்த அப்படியே தீபாவளி அன்றைக்கி வேலை இருக்காது. அப்படியே அந்தமா காலையில் டிஃபன் செஞ்சுக்கலாம். ஏதாவது கறி குழம்பு செஞ்சு வடை மட்டும் செஞ்சு சீக்கிரமாக சாமி கும்பிட்டுடலாம். காலையில் ஏன்னா ரொம்ப லேட்டாகும். பாருங்கள், நீங்களும் எப்படி பூஜை பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்த்து பத்திரமா இருங்க. பாய். தீபாவளி வாழ்த்துக்கள். மகளிர்